இந்த கேள்வி எப்படி செய்யறதுன்னு நாங்கள் விளக்கமா பார்ப்போம். இந்த கேள்வி செய்யறதுக்கு நிறைய படிமுறையா வந்து கொண்டு இருக்கும். அந்த அவ்வளவு படிமுறையும் சேர்த்து நாங்கள் இங்க 3 கேள்வியா தொடுத்து இருக்கிறோம். இந்த 3 கேள்வியும் செய்யறதன் மூலமா இதுகின்ற படிமுறையை நாங்கள் இலகுவா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த 4வது கேள்வியை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு படிமுறை இருக்கு. இப்ப இதை செய்து பார்ப்போம். பிரேக்கெட்டும் கழித்தல் தான் இருக்கு. பொட்மாஸ் ரூலுக்குள்ள வராது, இருந்தாலும் பிரேக்கெட்டும் கழித்தலும் இருக்க எது செய்யணும்? பிரேக்கெட் தான் செய்யணும். அதுலயும் எந்த பிரேக்கெட் செய்யணும்? இந்த 4வது கேள்விக்கு எந்த பிரேக்கெட் செய்யணும்? 3 பிரேக்கெட் இருக்கு. இதே மாதிரி கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கேள்வியை பார்த்தா 4வது கேள்வி இலக்குவா செய்யலாம். இப்ப 4 கழித்தல் பிரேக்கெட் தான் முதல் செய்யணும் பொட்மாஸ் ஆர்டர்ல. இங்க பொட்மாஸ் ஆர்டர் இல்லே இருந்தாலும் கழித்தல் மட்டும்தான் இருக்குது. 4 மட்டும் சம்பந்தப்பட்ட கழித்தல் இருக்கு. இப்ப 4ல இருந்து 4 கழிச்சோம்னா 4ல இருந்து பிரேக்கெட்டுக்கு இருக்கு. 4ல இருந்து 4 கழிச்சோம்னா விட வந்து 0. அப்ப 4ல இருந்து 0 கழிச்சா விட 4. அப்ப முதலாவது விட வந்து 4. இதே மாதிரி 2வது பார்த்தோம்னா 4 கழித்தல் பிரேக்கெட்டை செய்ய போறோம். இங்கேயும் இன்னொரு 4 இருக்குது. பிரேக்கெட்டை செய்ய போறோம். இந்த பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கு 4ல இருந்து 4 கழிச்சா 0. இப்ப திரும்ப கழித்தல்லாம் இருக்குது. 4ல இருந்து 0 கழிச்சா 4 கழித்தல் 4. 4ல இருந்து 4 கழிச்சா விட வந்து இதுக்கு 0. அதே மாதிரி 3வது கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொரு படிமுறையா செய்யறோம். அவ்வளவு 4வதுக்கு தேவைப்பட போகுது. அதனாலதான் செய்யறோம். இப்ப 3வது கேள்வி பார்த்தோம்னா 4 கழித்தல் பிரேக்கெட் செய்யற சம்பந்தமா ஏற்கனவே பார்த்திருக்கோம். எளிய அடைப்பு முதல்ல செய்யணும், பிறகு சங்கிலி அடைப்பு செய்யணும், பிறகு பெரிய அடைப்பு செய்யணும். இது சங்கிலி அடைப்பு. இங்க பெரிய அடைப்பு இல்ல, அதாவது பானை அடைப்பு இல்ல, சங்கிலி அடைப்பு இருக்கு. அப்ப சங்கிலி அடைப்பு செய்யணும். அதுக்கு முதல் உள்ளுக்கு இருக்கிற எளிய அடைப்பு செய்யணும். இப்ப சங்கிலி அடைப்பு வச்சிருப்போம். 4 கழித்தல் எளிய அடைப்பு செய்யணும். ஏற்கனவே அதுதான் இங்க செய்து வச்சிருக்கோம். 2வது செய்தது அதேதான். இவ்வளத்துக்கும் பதிலாக வந்தது 0. அதை நாங்க செய்யல. 4ல இருந்து 4 கழிச்சா 0 கழித்தல் 4. சங்கிலி அடைப்பு போட்டாச்சு. 4 கழித்தல் 4ல இருந்து 0 கழிச்சா 4. அந்த 4ல இருந்து 4 கழிச்சா விட வந்து 0. அப்ப இப்போ 4ல இருந்து 4 கழிச்சா விட வந்து 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க செய்ததுதான் அப்படியே அங்க அதுகின்ற ஒரு செய்கை வழியா வந்திருக்கு. இதுக்கு விட எடுத்துட்டோம் 0. இப்ப இது வந்து அப்படியே இங்க இருக்குது, இதுவா இருக்கு. அப்ப இவ்வளத்துக்கும் சேர்த்து 0. இப்ப 4ல இருந்து 0 கழிச்சா விட வந்து 4. அதான் செய்கை வழி. இப்ப 4வதுக்கும் அதே செய்கை வழிதான். முதல்ல 4 கழித்தல் என்று இருக்கு. 4 செய்வோம். 4 கழித்தல் பானா பிரேக்கெட் போட்டுருக்கு. பானா பிரேக்கெட்டை வச்சுக்கொண்டு சங்கிலி அடைப்பு செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப சங்கிலி அடைப்பு செய்யணும். 4 கழித்தல் சங்கிலி அடைப்புக்குள்ள இருக்கிறது வந்து இங்க 3வதா செய்தது, அதை 2வதா செய்தது. அதே நேரம் பிரேக்கெட்டுக்கு இருக்கு, இந்த பெரிய பிரேக்கெட்டுக்கு இருக்கிறது வந்து 3வதா செய்தது. இவ்வளவும் வந்து 4 கழித்தல் சங்கிலி அடைப்பு. 4 கழித்தல் சங்கிலி அடைப்பு பெரிய பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறது இவ்வளவும் சேர்த்து 3வதா செய்தது. அப்ப 3வதுக்கு வந்த விட வந்து 4. 4 3வதுக்குரிய விட வந்து 4. இவ்வளத்துக்கும் சேர்த்து தான் 3வது. இவ்வளத்துக்கும் சேர்த்து தான் 3வது கேள்வி. இவ்வளவு சேர்த்துதான் 3வது கேள்வி. இதை தவிர்த்து உள்ளுக்கு இருக்கிற அவ்வளவு 3வது கேள்வி. அப்ப அவ்வளத்துக்கும் விட வந்து 4. இப்ப 4 கழித்தல் 4 விட வந்து 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நாங்க செய்கை வழியில செய்யிருந்தாலும் செய்யலாம். இப்ப செய்து பார்ப்போம். 4வது கேள்வியை செய்து பார்ப்போம். 4 கழித்தல் பெரிய பிரேக்கெட் இருக்குது. 4 கழித்தல் சங்கிலி பிரேக்கெட் இருக்குது. 4 கழித்தல் எளிய பிரேக்கெட் இருக்கு. எளிய பிரேக்கெட் 4ல இருந்து 4 கழிச்சா 0 கழித்தல் 4. இப்ப சங்கிலி பிரேக்கெட் பெரிய பிரேக்கெட் பானா பிரேக்கெட் 4 கழித்தல் பெரிய பிரேக்கெட் பானா பிரேக்கெட்டை வச்சுக்கொண்டு சங்கிலி பிரேக்கெட்டை செய்வோம். 4 கழித்தல் சங்கிலி பிரேக்கெட் 4ல இருந்து 4 கழிச்சா 0. 4 கழித்தல் பெரிய பிரேக்கெட் 4ல இருந்து 0 கழிச்சா 4. 4ல இருந்து 4 கழிச்சா விட வந்து 0. இதுக்குரிய விட வந்து 0. இதே மாதிரியே இந்த 5வது கேள்விக்குரிய விடையை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 5வது கேள்விக்கு என்ன விட வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி தான் 4வது கேள்வி நாங்க எப்படி பார்த்தோமோ அதை பிரிச்சு 3 படிமுறையா பார்த்து 3 கேள்வியை பார்த்து 4வது கேள்வியை பார்த்துருக்கோம். இதே மாதிரியே செய்யலாம். அப்படி இல்லாட்டி இலகுவா நாங்க 4வது செய்த வச்சுக்கொண்டு இலகுவா இதுக்குரிய விடை தான் வரும்னு பக்கண்டு எழுதிட்டு போயிடலாம். என்ன விட வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 2 விடதாரம் 0 1. இதுல எந்த விட பொருத்தமா இருக்குன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 4வது கேள்வியோட 0. அதே மாதிரி ஒவ்வொரு படிமுறையா பார்த்து நாங்க 3 கேள்வி அதை வச்சுக்கணும். 4வது செய்துட்டோம். 5வது கேள்வியோடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி காணொளிகள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்க தொடர்ச்சியா அடுத்த காணொலியோடு சந்திப்போம். அடுத்த பார்க்க போறது வந்து ஒரு எளிய சமன்பாடுகள் சம்பந்தப்பட்ட காணொலி தான் நாங்க பார்க்க போறோம். அது என்ன காணொலி என்று பார்ப்போம்.
அடுத்ததா பார்க்க போற காணொலி வந்து இந்த 2x இப்படி எக்ஸ் சம்பந்தப்பட்ட எளிய சமன்பாடு சம்பந்தப்பட்ட காணொலி தான் நாங்க பார்க்க போறோம். இதை பயன்படுத்தி 5வது கேள்வி நீங்க செய்யலாம். இந்த 4வது கேள்வி எப்படி செய்யறேன்னு விளக்கமா பார்க்க போறோம். இதை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நாங்கள் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் இது சம்பந்தமான விளக்கத்தோட சந்திப்போம். நன்றி.